வாழ்க்கையில் எல்லாருமே வெற்றி பெறணும்னு விரும்புகிறோம் இல்லையா? யாருமே வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு விரும்புகிறதில்ல. எல்லாருமே வாழ்க்கையில் தாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் வெற்றினாலே என்ன? செய்ய எடுக்கிற காரியத்தை நிறைவேற்றி முடிப்பது, அதுதான் வெற்றி இல்லையா? இப்போ எல்லாருமே வெற்றி அடையணும்னு விரும்புகிறோம். ஆனால் உண்மையான வெற்றினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதையோ செஞ்சு நாம் எதையோ சாதிக்கிறது, அது மட்டும் உண்மையான வெற்றி கிடையாது. தேவன், நம்மை படைத்த தேவன் நம்மை குறித்து என்ன நோக்கத்தை, என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார்? கடவுள் என்னை உண்டாக்கும் போது இந்த பூமியில் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நான் கண்டுபிடிச்சி, அதை அறிந்து, அதை புரிந்து, அதை நிறைவேற்றி முடிப்பது தான் உண்மையான வெற்றி. அதுக்கு அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். பாருங்கள், இந்த வேத புத்தகம் வெறும் ஒரு மத புஸ்தகம் அல்ல, இது சக்ஸஸ் புக், இது வெற்றியின் புஸ்தகம். இந்த வெற்றியின் புஸ்தகத்தில் நாம் வெற்றி அடைவதற்கு தேவன் சில ரகசியங்களை சொல்லுகிறார். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் யோசுவா என்கிற ஒரு தலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற, ஒரு நாட்டையே வழிநடத்துகிற, வெகு திரளான ஜனக்கூட்டத்தை வழிநடத்துகிற ஒரு தலைவன் பொறுப்பேற்கிறார். அந்த பொறுப்பேற்கிற தலைவனுக்கு அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றி முடிக்கிறது அப்படின்றதுக்கு ஆலோசனை கொடுக்குறார். அந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு சீக்ரெட் என்னன்னு சொல்லி கொடுக்குறார். பாருங்கள், அதில் வந்து நாம் கற்றுக்கொள்ளலாம், நம்ம வாழ்க்கைக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. வாசிக்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நம்ம வழியை நம்ம தான் வாய்க்க பண்ணணும். பாருங்கள், எல்லாம் கடவுள் செஞ்சிடறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கடவுள் நமக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். இப்போ நம்ம செய்ய வேண்டியதான் பாக்கி இருக்குது. பாருங்கள், எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னா அன்றைக்கி எல்லாருமே வெற்றி பெறணும் வாழ்க்கையில். ஆனால் வெற்றி அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். அப்போ நான் அதை சொல்லுவேன் ஈஸியாக. இன்னொரு மொழிபெயர்ப்பில் கூட வாசிக்கிறேன் பாருங்கள். வெற்றின்ற வார்த்தையே வருகிறது. தமிழில் திருவிவிலியம் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதில் சொல்லப்படுகிறது, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அப்போ வெற்றி அடைவதற்கு வழி சொல்கிறார். என்ன வழி? இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இதன்படி செய்ய வேண்டும். அப்பொழுது வெற்றி உனக்கு உண்டாகும். நீயே உன் வழியை வாய்க்க பண்ணுவ, புத்திமானாய் நடந்து கொள்வாய். அதான் புத்திமானாக நடந்தால் வெற்றி நிச்சயம் இல்லையா? இப்போ எளிமையாக சொல்கிறேன். என்ன ரகசியம்? வெற்றி வாழ்வுக்கு என்ன ரகசியம்? கடவுள் சொல்கிற ரகசியம் என்ன? இந்த சக்ஸஸ் புக்கை வாங்க வேண்டும், வாசிக்க வேண்டும், இதையே யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி வாழ்க்கையில் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயம் வெற்றி உங்களுடையதாகும். நீங்கள் குடும்பத்தில், பொருளாதாரத்தில், வேலையில், தொழிலில், ஊழியத்தில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு தேசத்தின் தலைவராக கூட நீங்கள் வெற்றியடைய முடியும். ஆமென். God bless you.